السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم علمني القرآن العظيم ومعانيه وحكمه ومواعظه ونصائحه وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد وفقهني في سنة نبيك محمد صلى الله عليه وسلم. اللهم اجعلني من العلماء الصالحين العاملين الربانيين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه وجاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم. اللهم يسر ولا تعسر أقول وبك التوفيق. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, என் அன்பிற்குரிய பெரியோர்களே, மொஹல்லாவாசிகளே, குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மார்க்க அறிஞர்களே, அழைப்பாளர்களே, ஆலிம்களே, இமாம்களே, உங்கள் அனைவரையும் சனது வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்றவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த நன்னோக்கத்தில் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். நீண்ட நேரம் உங்களோடு உரையாட முடியவில்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இடையில யாரும் பேசாதீங்கம்மா, பேசுகிற சத்தம் வரக்கூடாது. சின்ன பிள்ளைங்க யாருமே எல்லாம் அமைதியாக கவனமாக கேட்கணும். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இங்கிருந்து பேச்சு சத்தம் வந்து, தம்பி அந்த கேமரா வச்சுட்டு பேசாமல் உட்காருமா, கேளு பேசாம. அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை நம்மீது பொழிந்திருக்கின்றான். وَأَسْبَغَ عَلَيْكُمْ نِعْمَهُ ظَاهِرَةً وَبَاطِنَةً, வெளிப்படையாகவும் மறைவாகவும் அல்லாஹு தஆலா நம்மீது அருள் புரிந்திருக்கின்றான், மகத்தான அருள் புரிந்திருக்கின்றான். وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ, ஆதமின் சந்ததிகளை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டிருப்பதே அல்லாஹு தஆலாவுடைய மகத்தான அருள், மகத்தான கிருபை. என் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய இந்த அருள்களிலேயே மிக மகத்தான உயர்வான அருள், எந்த அருளை கொண்டு நாம் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நிரந்தரமான வெற்றியும் இன்பமும் மிக்க சொர்க்கத்தில் பிரவேசிக்க இருக்கின்றோமோ அந்த அருள் எது தெரியுமா? அதுதான்
இந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற ஹிதாயத் நேர்வழி. கவனிங்க, இந்த குர்ஆன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற ஹிதாயத் என்ற நேர்வழி எதை ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். என்னை படைத்தவனே, என் எஜமானனே, என் ஆண்டவனே, என் இறைவனே, என் அல்லாஹுவே, நான் வணங்கக்கூடிய நிகரற்ற ஒப்பற்ற இறைவனே, உன்னிடத்திலே நான் இந்த உலகத்திலே ஒன்றை கேட்கிறேன். எந்த ஒன்று இல்லை என்றால் நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேனோ, எந்த ஒன்று இல்லை என்றால் நான் மனிதனாக பிறந்ததே வீணாகிவிடுமோ, எந்த ஒன்று இல்லை என்றால் உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவேனோ, எந்த ஒன்று இல்லை என்றால் உன்னால் சபிக்கப்பட்டு விடுவேனோ, எந்த ஒன்று இல்லை என்றால் நிரந்தரமாக நரகத்தில் அந்த இப்லீஸோடு ஷைத்தானோடு கொழுந்து விட்டு எரியும் நரக நெருப்பிலே முடிவற்ற நிரந்தரமான காலம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமோ. அல் அஷ்கா மிகப்பெரிய துர்ப்பாக்கியவான், அல்லது யஸ்லன் நாரல் குப்ரா மிகப்பெரிய நரகத்திலே எரிவான். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அந்த நரகத்திலே மௌத்தும் இருக்காது, வாழவும் முடியாது. லா துப்கி வலா ததர், அந்த நரகம் தனக்குள் யாரையும் நிம்மதியாக வாழ விடாது, அதிலிருந்து யாரையும் தப்பிக்கவும் விடாது. அப்படிப்பட்ட நரகத்தில் நான் மாட்டிக்கொள்வேனோ அந்த ஒன்று இல்லை என்றால். அன்பு சகோதரிகளே, இஸ்லாமிய மக்களே, அதுதான் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற ஹிதாயத் என்ற நேர்வழி. அது மட்டுமா? அது இல்லை என்றால் படைத்தவன் யார் என்று அறிந்திருப்போமா? நம்முடைய ரப்பை அடையாளம் கண்டிருப்போமா? மஅபூத் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஃபர்தன் சமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், முன்மாதிரியின்றி படைத்தவன், பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த், யாருடைய உதவியும் இல்லாமல் படைத்தவன். ரஃபஅஸ் ஸமாவாதி பிகைரி அமதின் தரவுனஹா, தூண்களின்றி இந்த வானங்களை உயர்த்தியவன். யும்சிகு ஸமாவாதி அன் யக்அன அலல் அர்த், பூமியின் மீது வானங்கள் விழுந்து விடாமல் அதை தடுத்துக் கொண்டிருப்பவன். ஒருவன் தனித்தவன், அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அவன் யாருடைய தேவையும் இல்லாதவன், உயர்ந்தவன், சிறந்தவன், யாரையும் பெற்றெடுக்கவில்லை, யாருக்கும் பிறந்தவனும் இல்லை. அப்பேற்பட்ட ரப்பை, அந்த மகத்தான நம்முடைய இறைவனை நாம் அறிந்திருப்போமா? புரிந்திருப்போமா? யோசித்து பாருங்கள். இந்த இஸ்லாம் என்ற ஹிதாயத் இல்லை என்றால், இந்த நேர்வழி நமக்கு கிடைக்கவில்லை என்றால், காகிதங்களை வணங்கிக் கொண்டிருப்போம், காகிதங்களை, வரைபடங்களை வணங்கிக் கொண்டிருந்திருப்போம், பலகைகளில் செதுக்கப்பட்ட ஓவியங்களை வணங்கிக் கொண்டிருந்திருப்போம், கால்நடைகளை வணங்கிக் கொண்டிருந்திருப்போம், பேய் பிசாசுகளை நம்பிக்கொண்டிருந்திருப்போம், எந்த சக்தியுமற்ற நட்சத்திரங்களை நம்பிக்கொண்டிருந்திருப்போம்.
இத்தகைய இழிவான கேவலமான நிலையிலிருந்து அல்லாஹ் உயர்த்தினானே, மனிதனே உன்னுடைய நெற்றி உன்னை படைத்த இறைவனுக்கு முன்னால் தான் சிரம்பணிய வேண்டும். நீ உயர்ந்தவன், யாருக்கு முன்னால் குனிந்து விடாதே, யாரையும் பார்த்து பயந்து விடாதே. வய்யாய ஃபர்ஹபூன், நானே உனது இறைவன், என்னை பார்த்து பயப்படு. நானே உனது ரப்பு, எனக்கு மட்டும் தலை வணங்கு. அப்பேற்பட்ட மகத்தான ரப்பை அறிந்து கொண்டோமே. இந்த ஹிதாயத் இல்லை என்றால் நமது நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், லா தஸ்ஜுது லிஷம்ஸ் வலா லில்கமர், சூரியனுக்கு சிரம்பணியாதீர்கள். இதோ பார்க்கின்றீர்களே சந்திரன், இந்த சந்திரனுக்கு சுஜூது சிரம்பணியாதீர்கள். நட்சத்திரங்களுக்கு சிரம்பணியாதீர்கள். யாருக்கு சிரம்பணியுங்கள்? வஸ்ஜுது லில்லாஹில்லதீ ஹலகஹுன், இவற்றையெல்லாம் எந்த ரப்ப படைத்தானோ, அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாமின் ஸும்ம இஸ்தவா அலல் அர்ஷ் ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் ஃபஅபுது. உங்களது ரப்பு யார் தெரியுமா? உங்களது இறைவன் யார் தெரியுமா? உங்களை தாயின் கருவறையிலே படைத்தவன் யார் தெரியுமா? அவன் யாருக்கு ரப்பு? உங்களுக்கு ரப்பு, உங்களின் மூதாதைகளுக்கு ரப்பு, அந்த மூதாதைகளுக்கு ரப்பு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவனே ரப்பு. யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உலக மக்களே, வணங்குங்கள் உங்களது ஆண்டவனை, உங்களது கடவுளை, உங்கள் இறைவனை. யாரவன்? உங்களை படைத்தான், உங்கள் முன்னோர்களை, உங்கள் பெற்றோரை, உங்கள் மூதாதைகளை படைத்தான். அவனை வணங்கினால்தான் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து தப்பிக்க முடியும். யார் அவன்? வானங்களை முகடாக படைத்தான், இந்த பூமியை விரிப்பாக படைத்தான், வானத்திலிருந்து மழையை இறக்கி உங்கள் உணவுகளுக்கு தாவரங்களை உணவுகளை உண்டாக்கி கொடுத்தான். ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா வ அன்தும் தஅலமூன். இவற்றையெல்லாம் செய்யக்கூடியவன் அந்த ஆண்டவன் ஒருவன்தான் என்பதை அறிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நீங்கள் அவனுக்கு இணை தெய்வங்களை ஏற்படுத்தி விடாதீர்கள். அந்த ரப்பு யார்? 6 நாட்களில் வானங்களை பூமியை படைத்து அர்ஷுக்கு மேல் உயர்ந்து விட்டானே, அவன் உங்களுடைய ரப்பு, அவனை வணங்குங்கள். என் அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, கொஞ்சம் நினைத்து பார்த்தீர்களா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினோமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த ஹிதாயத்தை கொடுத்தானே, இந்த நேர்வழியை கொடுத்தானே, நாளை மறுமையிலிருந்து இந்த நேர்வழியின் மூலமாக என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பானே. இந்த பூமியில் நான் வாழும்போது அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி, நல்ல கவனிங்க, இந்த பூமியில் நான் வாழும்போது அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி இழிவடைவதிலிருந்து, கேவலப்படுவதிலிருந்து, அசிங்கப்படுவதிலிருந்து என்னை பாதுகாத்தானே, அந்த ரப்புக்கு நன்றி சொன்னோமா? அந்த ரப்புடைய ஹிதாயத் என்ற நிஅமத்தை நினைத்து பார்த்தோமா? காசு பணம் இல்லை என்று அழுகிறோம், கவலைப்படுகிறோம், அல்லாஹுவை குறைபட்டுக் கொள்கிறோம். உங்களது பணத்தால் என்ன செய்துவிட முடியும்? நரக நெருப்பிலிருந்து விடுதலை வாங்க முடியுமா? நீங்கள் தர்மமே செய்தாலும் அந்த ரப்பை ஈமான் கொள்ளாமல் செய்கின்ற தர்மமும் அங்கீகரிக்கப்படாது.
நீங்கள் உங்களுக்கு கொடுத்த செல்வங்களை எல்லாம் புண்ணியங்களில் அப்படியே கொட்டினாலும் கூட அந்த ரப்புக்கு சுஜூது செய்யாதவனிடமிருந்து அல்லாஹு தஆலா எந்த ஒரு புண்ணியத்தையும் ஏற்க மாட்டான். இப்பேற்பட்ட பாக்கியம் இந்த ஹிதாயத் அபூ தாலிபுக்கு கிடைக்கவில்லை தெரியுமா உங்களுக்கு? அபூ தாலிபுக்கு இந்த ஹிதாயத்து கிடைக்கவில்லை. ரசூலுல்லாஹுவை வளர்த்தவர், பாதுகாத்தவர், ரசூலுல்லாஹுவிற்காக அரபு கோத்திரங்களின் எதிர்ப்பை, பகைமையை தாங்கிக் கொண்டவர். இந்த ஹிதாயத் சாதாரணமான ஒன்றா? எங்கோ முஹம்மது ரசூலுல்லாஹ் குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஅன் அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த். நபியே நீங்கள் உலக மக்களுக்கு சொல்லுங்கள், நபியே நீங்கள் உலக மக்களுக்கு சொல்லுங்கள், நான் உலக மக்களே உங்கள் எல்லோருக்குமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்று மக்காவிலே அவர் சொல்ல, அந்த தூதை இந்த இந்தியாவிலே, இந்த தமிழ்நாட்டிலே நாம் ஏற்றுக்கொண்டோமே. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்த அழைப்பை இன்று நாம் ஏற்றுக்கொண்டோமே. எப்பேற்பட்ட நற்பாக்கியவான்கள் இன்ஷா அல்லாஹ். அரபு கோத்திரங்கள் எல்லாம் ஏற்கவில்லை, அரபு மொழியை புரிந்தவர்கள், அந்த அரபு மொழியில் இறக்கப்பட்ட அற்புதமான அந்த வேதத்தின் உண்மையை அறிந்திருந்தும் கூட மனமுரண்டாக அதை நிராகரித்தார்கள். அவர்களுக்கு கிடைக்காத அல்லது அவர்களில் பலருக்கு கிடைக்காத அந்த நற்பாக்கியம் அஜமிகளாக, அரபி மொழி தெரியாது, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹுவை பார்த்ததும் இல்லை, அவர் நம்முடைய கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல, நமது மொழியை பேசியவர் அல்ல, ஆனால் நம்மை படைத்த ரப்புடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரப்பு அனுப்பினான் அவரை தூதராக. ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் قبل لفي ضلال مبين وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. ஓதி பாருங்கள் சூரத்துல் ஜும்ஆவை. நம்முடைய ரப்பு நம்மை பற்றி சொல்லுகின்றான் அந்த சூறாவிலே. அந்த ரப்பு அர்ஷுடைய இறைவன், அவனுடைய மகத்தான கலாமில் இங்கே வீற்றிருக்கின்றீர்களே, இதோ குர்ஆனை மனப்பாடம் செய்தார்களே, அவர்களை எல்லாம் இந்த சூறாவிலே, இந்த ஆயத்திலே சொல்கிறான். எப்படி சொல்கிறான் தெரியுமா? அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எதையும் எழுத படிக்க கற்றுக்கொள்ளாமல் இருந்த உம்மி சமூகத்திலே ஒரு அற்புதமான தூதரை அனுப்பினான். அந்த தூதர் எத்தகைய மகத்தான புரட்சி செய்தார் தெரியுமா? கல்வியே இல்லாத மக்களுக்கு கல்வியை கொடுத்தார். நீங்கள் சீர் திருந்த வேண்டும் என்றால் உங்களுக்குள் அல்லாஹு தஆலா அற்புதமாக படைத்திருக்கக்கூடிய பேராற்றலை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவை கல்வி. உங்களுக்கு தேவை கல்வி. உலகத்தில் எந்த மதமும் கல்வியை ஆர்வமூட்டவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் ஆர்வமூட்டியதை போன்று உலகத்தின் எந்த ஒரு தத்துவ ஞானியாக இருக்கட்டும், எந்த ஒரு புரட்சி மேதையாக இருக்கட்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்வியை பற்றி, கல்வியை கற்க வேண்டும், கல்விதான்
என்று கல்விக்காக தன்னையும் தனது சமூகத்தையும் அர்ப்பணித்தது போன்று யாரும் செய்திருக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் தெரியுமா? அவர் உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பார். இந்த உலகத்திற்கு உண்பதற்கு கூட எப்படி உணவு உண்ண வேண்டும் என்பது கூட தெரியாமல் இருந்தது. முஹம்மது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் கை கழுவி விட்டு உணவு உண்ண வேண்டும். கை கழுவி விட்டு உணவு உண்ணுவதை மார்க்கமாக்கினார்கள். உணவு உண்டதற்கு பிறகு கை கழுவுவதை மார்க்கமாக்கினார்கள். மேற்கத்தியர்கள், ஆங்கிலேயர்கள், வெள்ளையர்கள் யாரை பார்த்து இன்று நாம் எல்லாம் அவர்களுடைய டிப்டாப் கோட்டை பார்த்து பிரமிக்கின்றோமோ, முட்டாள்கள், மடையர்கள், வீணர்கள், காமத்துக்கென்றே வாழ்க்கையை வீணடிக்கக்கூடியவர்கள், அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்புதான் பல் துலக்கவே ஆரம்பித்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்தவுடன் பல் துலக்குங்கள் என்று கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, அதை மார்க்கமாக்கினார்கள். 5 வேளை கட்டாயம் பல் துலக்க வேண்டும் தொழுகைக்காக, தூங்கும் போது தூக்கத்திற்கு முன்பு பல் துலக்க வேண்டும் கட்டாயமாக என்று ஒரு மனிதனுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்து ஒழுக்கமாக்கி அதை மார்க்கமாக்கி அதற்கு நன்மையாக்கி நமக்கு வழிகாட்டி விட்டு சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேர்பட்ட தூதர். அவர் வழிகாட்டியது மனிதன் மனிதனாக மாறுவதற்கு. மிருகமாக இருந்தார்கள். எந்த காலத்தில் அனுப்பப்பட்டார்கள் என்று படித்து பாருங்கள். இன்று மனித உரிமை பேசுகின்றார்கள் முட்டாள்கள், வீணர்கள். அவர்களின் தலைவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய கிரிமினல்கள், கொலைகளை செய்தவர்கள், சிறுமிகளை கற்பழித்தவர்கள், அவர்கள் மீது இல்லாத குற்றப்பத்திரிகையிலே அவ்வளவு பெரிய கொடூர செயல்களை செய்தவர்கள், நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்களை, அப்பாவிகளை கொன்றவர்கள். இன்று அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் மனித உரிமையை பற்றி. அடிமைகளை, பெண்களை ஒரு உயிரினமாகவே மதிக்கவில்லை. அப்படிப்பட்ட காலம் அந்த காலம். ரோமர்களுடைய வரலாறை படித்து பாருங்கள், பாரசீகர்களின் வரலாறை படித்து பாருங்கள். அங்கே 2 சமூகம்தான். ஒன்று ஆட்சியாளன், இரண்டாவது ஆட்சியாளனின் அவையில் வீற்றிருக்கக்கூடிய மந்திரிகள், செல்வந்தர்கள். இவர்களுக்கு மட்டும்தான் வாழ உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் தங்கள் உயிரையும் உடலையும் தாங்கள் சம்பாதித்ததையும் தங்களது செல்வங்களையும் இவர்களுக்கு அர்ப்பணித்து விட வேண்டியதுதான். இல்லை என்றால் தூக்கு மேடை, சித்திரவதை. வரலாறிலே, உலக வரலாறிலே அதை சொல்லும் போது கூட நம்முடைய ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து விடும், நின்றுவிடும். அந்த அளவு கடுமையான சித்திரவதை கூடங்கள் அந்த மேற்கத்தியர்களிடத்திலே, ஐரோப்பியர்களிடத்திலே, ரோமர்களிடத்திலே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனை மனிதனாக மாற்றினார்கள். இன்று மேற்கத்தியர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். உலகத்திலே மனிதம் நீதம் என்று பேசப்படுகிறது என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த புரட்சியினால் தான் என்று. அப்பேற்பட்ட தூதர் நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிறார். அல்லாஹு அக்பர். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவர் பெயரால் ஒரு மௌலூது ஓதிவிட்டோம், முடிந்தது கதை. எப்படிமா? ரசூல்லா பேர்ல ஒரு மௌலூது ஓதிட்டா முடிஞ்சு, அவ்வளவுதான். ரசூல்லா சிபாரிசு செஞ்சிருவார். அதுவும் கூட இந்த மௌலூத கூட இஹ்லாஸா, எனக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும், எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குன்னு ஓதுறாங்களா? சாப்பாட்டுக்கு தான் ஓதுறாங்க. மௌலூது ஓதுனா பரக்கத்து கிடைக்கும். அன்றைய வருஷம் ஃபுல்லா வியாபாரம் பரக்கத்தான் இருக்கும். ச்சே, என்ன கேவலம், என்ன கேவலம் சொல்லுங்க. கோயில்களில் சென்று அந்த சிலைகளை வணங்கக்கூடியவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம்?
சிலை வணங்கிகளை பொறுத்தவரை அவர்கள் உலக தேவைகளுக்காக மட்டும்தான் சிலை வணங்குவார்கள். கடவுள்கிட்ட போய் சிலைகள்கிட்ட போய் வேண்டிக்கிறதுக்கு தான் போவாங்களே தவிர, எனக்கு மறுமையில புண்ணியம் ஒன்று, சொர்க்கம் கொடு, நரகத்திலிருந்து பாதுகாத்துக்க, எனக்கு நல்ல குணத்தை கொடு, என்ன நீதமானா நேர்மையாளனா வாழவை என்று எந்த சிலை வணங்கியும் சிலை இடத்தில் வேண்ட மாட்டான். அவன் வேண்டுவதெல்லாம் இந்த உலகம்தான். இன்று முஸ்லிம்களில் ஒரு கூட்டமும் மார்க்கத்தை அப்படித்தான் மாற்றி வைத்திருக்கின்றார்கள். என்ன வேதனை பாருங்கள். இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக புரட்சி செய்தார்களோ அவர்களை அறியாமல் இருக்கிறோம். எந்த வேதம் சமூக புரட்சி செய்ததோ அந்த வேதத்தை அறியாமல் இருக்கிறோம். நான் எங்கெங்க விட்டுட்டு வரேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போன்னு சொல்லுங்களேன். பேப்பரை கொடுத்து ஆலிம்சா நிறைய பேப்பர் வச்சிருக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அர்த்தம் எழுதிருங்க, 500 ரூபா பரிசு, நான் ரெடி இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு கரெக்டா அல்ஹம்து என்ன அர்த்தம், லில்லாஹி என்ன அர்த்தம், ரப் என்ன அர்த்தம், அல் ஆலமீன் என்ன அர்த்தம், ஒரு 50 பேப்பர் தர்றேன். இப்ப எத்தனை பேரால் எழுத முடியும்? அந்த அல் சூரத்துல் ஃபாத்திஹா மக்காவிலே அருளப்பட்டதா மதீனாவிலே அருளப்பட்டதா தெரியுமா? எத்தனாவது அத்தியாயமாக அருளப்பட்டது என்று தெரியுமா? அந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா எதை பேசுகிறான் என்பதை தெரியுமா? ஆனா ஃபாத்திஹான்னு ஓத தெரியும். அதுவும் எதுக்கு? பரக்கத்து, காசு, துட்டு. பாத்தியா ஓதுங்க பரக்கத்து கிடைக்கும், பாத்தியா ஓதுங்க காசு கிடைக்கும். கேவலமா இல்லை? இந்த துன்யாவுக்கு எந்த துன்யா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், செத்து போன ஆட்டை விட அல்லாஹ்விடத்திலே கேவலமானது. செத்து போன ஆட்டை விட அல்லாஹ்விடத்திலே கேவலமானது சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லவ் கானத்தித் துன்யா தஅதிலு இன்தல்லாஹ் ஜனாஹ பஉலத்தின் மா ஸகா மின்ஹா காஃபிரன் ஷர்பத மாஇன். அல்லாஹ்விடத்திலே இந்த துன்யா கொசுவின் இறக்கைக்கு சமமாக இருந்திருக்குமே ஆனால் ஒரு காஃபிருக்கு குடிக்க கூட அல்லாஹ் தண்ணீர் கொடுத்திருக்க மாட்டான் என்று மொத்த தீன துன்யாவுக்கு ஆக்கியாச்சு. மறுமைக்கு ஆகிரத்துக்கு என்னமோ மொத்தமா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு டிக்கெட்டை வாங்கி ரிசர்வ் பண்ணி நம்ம தலைமாட்டில் வச்சுக்கிட்ட மாதிரி. அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. கவிகளை பாடிக்கொண்டிருந்தவர்கள், ஆபாசங்களை பேசிக் கொண்டிருந்தவர்கள், கெட்டதை செய்துவிட்டு அந்த கெட்டதை பேசி பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டினார்கள். அர்ஷுடைய இறைவனின் வாசகங்களை ஓதி காட்டினார்கள். அல்லாஹு அக்பர். அந்த தூதர் இல்லை என்றால் இந்த ரஹ்மானுடைய கலாமை நாம் கேட்டிருக்க முடியுமா? الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان والأرض وضعها والسماء رفعها والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام. என்ன அற்புதமான வாக்கியங்கள்! அல்லாஹ் அக்பர். என்ன அருமையான வசனங்கள்! فبأي آلاء ربكما تكذبان. ரப்பு பேசுகிறான், இந்த மனிதனிடத்திலே பேசுகிறான். மனிதர்களே, ஜின்களே, என்னுடைய நிஅமத்தை நீங்கள் பொய்ப்பிக்க முடியுமா? என்னுடைய அருட்கொடையை நீங்கள் நிராகரிக்க முடியுமா? அந்த அர்ஷுடைய அந்த ரஹ்மானுடைய பேச்சை நமக்கு கேட்க வைத்தார்களே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வஹியை எப்படி சுமந்தார்கள் தெரியுமா? கவனிக்கிறீங்களா?
கவனிக்கிறீங்களா? இடையில சில பேர் பேசுறீங்க, அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். திடீர்னு அவங்கள பார்த்து கேள்வி கேட்பேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வஹியை சுமப்பதற்கு எப்படி சிரமப்பட்டார்கள் தெரியுமா? முதல் வஹி ஜிப்ரீல் அப்போதுதான் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக ஜிப்ரீலை பார்க்கிறார்கள். எந்த மனிதரும் வானவர்களை பார்த்ததில்லை. இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் வேண்டாம், இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்களை விட்டு விலக வேண்டும். இந்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஏக இறைவனை தியானிக்க வேண்டும் என்று ஒதுங்கி மலையின் உச்சியிலே குகையின் நடுவிலே இறைவனை தியானித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு ஒளியின் உருவம் அங்கே தோன்றுகிறது என்றால் எப்பேற்பட்ட அதிர்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த ஒளியினாலான உருவம் கூறுகிறது, அவர்தான் ஜிப்ரீல். முஹம்மதே இக்ரா, ஓதுங்கள் சொல்கிறார். மா நபி காரியின், நான் படித்தவன் இல்லையே, எனக்கு என்ன, நான் எதுவும் இதற்கு முன்பு படித்திருக்கவில்லையே, நான் எதை படிப்பது? ஓதுங்கள் என்று சொல்கிறார். கட்டி அணைக்கிறார். சாதாரணமாக அல்ல. ஃபகத்தனி கத்தன் ஹத்தா பலக மின்னியல் ஜுஹத். ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சை அந்த வானவர் ஜிப்ரீல் அல் அமீன் சாஹிபுல் குவா து மிர்ரத்தின் ஃபஸ்தவா கட்டி அணைத்து இறுக தனது நெஞ்சோடு முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் நெஞ்சை அணைத்து பிறகு விடுகிறார். ரசூலுல்லாஹ்வால் தாங்க முடியவில்லை. ஒளியின் உருவம் மிகப்பெரிய வலிமை உள்ளவர். அர்ஷிலிருந்து இந்த பூமிக்கு நொடி பொழுதிலே வரக்கூடிய ஆற்றல் மிக்க மிக பிரம்மாண்டமான வானவர். எப்படி இருக்கும்? நடுங்கி விடுகிறார்கள், திடுக்குற்று விடுகின்றார்கள். கடைசியாக 3 முறை இப்படி நிகழ்ந்ததற்கு பிறகு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். அங்கேயும் அல்லாஹு தஆலா கல்வியைத்தான் சொன்னான், கல்வியைத்தான் அல்லாஹு தஆலா முற்படுத்தினான். நபியே படியுங்கள், உங்களது இறைவனின் பெயரை கொண்டு, படைத்தவன் அவனே, படியுங்கள். உங்களது ரப்பு மிகப்பெரிய கொடைவல்லல். அவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு எழுதுகோலை கொண்டு எப்படி எழுதி கல்வி கற்க வேண்டும் என்பதை அவன் கற்றுக் கொடுப்பான். படியுங்கள் இந்த வேதத்தை என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வேதத்தை கொடுத்து விட்டு சென்றார்கள். 5 வசனங்கள் தான். ரசூலுல்லாஹ்விற்கு குளிர் காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. பயந்து விட்டார்கள். கதீஜாவை நோக்கி ஓடுகின்றார்கள். கதீஜா, எனக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, போர்த்துங்கள் போர்த்துங்கள், குளிர் தாங்க முடியவில்லை, நடுங்குகிறேன் என்று ரசூலுல்லாஹ்வை சாந்தப்படுத்துகின்றார்கள். அன்பு மனைவி அவர்களை அமைதிப்படுத்துகின்றார்கள். வரக்காவிடத்திலே அழைத்து செல்கின்றார்கள். வரக்கா சொல்கிறார், நீங்கள் சொல்வதையெல்லாம் பார்த்தால் மூசா நபியிடத்திலே வஹி கொண்டு வந்த வானவர் உங்களுக்கு வந்ததை போன்று தெரிகிறது. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டான அசரீரி இறை செய்தியாகத்தான் இருக்கும். எனக்கு வாலிப வயதாக இருந்தால் உங்களுக்கு உதவுவேன். ஒரு காலம் வரும், உங்களை உங்களது குடும்பம், உங்களது சமுதாயம் இந்த ஊரை விட்டு வெளியேற்றும். அந்த நேரத்தில் திடகாத்திரமிக்க ஒரு வாலிபனாக, உறுதியான வலிமை உடைய ஒரு வாலிபனாக நான் இருக்க வேண்டுமே என்று அவர் கவலைப்படுவார். அல்லாஹ்வின் தூதர் கேட்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ முஹ்ரிஜிய கௌமி, என்னையா எனது மக்கள் இந்த ஊரை விட்டு துரத்துவார்கள்? அல்லாஹ் அக்பர். அஸ்ஸாதிகுல் அமீன், உண்மையாளர், நேர்மையாளர் என்று புகழ் பெற்றவர் அந்த தூதர். ஒவ்வொரு முறை வஹியை சுமக்கும் போதும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ஹெவியானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன வாலிபர், ரசூலுல்லாஹ்க்கு அவ்வளவு விருப்பமானவர்.
குர்ஆனுக்காகவே வாழ்ந்தவர். நம்ம எதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? சொத்துக்காக. எதுக்குமா வாழ்கிறோம்? காலையில் எந்திரிச்ச உடனே என்ன டிஃபனுன்னு ஆரம்பிப்போம், மத்தியானம் என்ன சாப்பாடு, ராத்திரி என்ன, நாளைக்கு என்ன செய்யறது. கேவலமா இல்லை? சாப்பாட்டையே 24 மணி நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக மாறிய நமக்கு எங்க இருந்துங்க வெற்றி கிடைக்கும் சொல்லுங்க? நம்முடைய மொத்த கலாச்சாரம் எப்படி மாறிடுச்சு? பெரியவங்களா, அம்மாமார்களா, சகோதரிகளா, கோச்சிக்காதீங்க, திட்டாதீங்க. திட்டுறதா இருந்தால் இங்கேயே திட்டிட்டு போயிடுங்க, பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் நான் ஒரு இடத்துல பயன் போயிருந்தேன். இடையில கேட்பேன், இப்போ கூட கேட்கலாம் அந்த கேள்வியை. இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யணும், அதுவும் இந்த மருமக்கமார்கள் மாமியார் மாமனார்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு அவ்வளவுதான். என்னமோ இந்த மாமியார்மார்களுக்கெல்லாம் என்னமோ மருமக வந்தோடனே வீட்டுக்கு வந்து ஹபஷாலேருந்து அடிமை பண்ண கூட்டிகிட்டு வந்த மாதிரி தான். தினைக்கு 3 வேளைக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு வேணும், கறி மீன் எல்லாம் புதுசாக செஞ்சு வைக்கணும். வேணுமா? எப்போ பார்த்தாலும் இதான் சிந்தனை. நான் சொல்றேன்னு கோவித்து கொள்ளாதீங்க. எதுவரை நான் அடுத்த வேலைக்கு, நல்ல கவனிங்க ப்ளீஸ், எதுவரை நான் அடுத்த வேலைக்கு அல்லது அடுத்த நாளைக்கு மறுநாளைக்கு என்ன சாப்பிடுவேன் என்பதை சிந்திக்காமல் நாளை நான் மரணித்து விட்டால் எனது ரப்பை எந்த நிலையில் சந்திப்பேன் என்ற சிந்தனைக்கு நாம் மாற மாட்டோமோ? நான் நாளைக்கு மரணித்தால் எனது சமுதாயத்திற்கு எதை செய்துவிட்டு சாகிறேன் என்பதை பற்றி சிந்திக்க மாட்டோமோ? நான் மரணித்தால் அடுத்த வேளைக்கு நான் உயிரோடு இருக்கும் போது எனது உம்மத்துக்கு நான் என்ன செய்தேன்? ஒருவருக்கு கல்வியின் வாசலை திறந்து கொடுத்தேனா? ஒருவரை படிக்க வைத்தேனா? ஒரு அனாதைக்கு வாழ்க்கை கொடுத்தேனா? ஒரு யத்தீமுக்கு, ஒரு மிஸ்கீனுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்தை கொடுத்தேனா? இல்லாதவருடைய வறுமையை போக்கினேனா? சிரமப்படுபவர்களின் சிரமத்தை நீக்கினேனா? நான் எதற்காக பிறந்தேன்? எனது ரப்பை வணங்கினேனா? எனது ரப்பு அவனுடைய அடியார்களுக்கு உதவு உதவு உதவு, அப்போதுதான் நான் உன்னை ரட்சிப்பேன் என்று சொன்னானே. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு என்னால் என்ன பிரயோஜனம், என்ன நன்மை கிடைத்தது என்று சிந்திக்கிறோமா? நமக்கு என்னமோ இந்த உலக வாழ்க்கையெல்லாம் விளையாட்டாக ஆகிவிட்டது. அல்லாஹு தஆலா காஃபிர்களை பார்த்து சொல்கிறான். யாரை பார்த்து? ஏன் என்னாச்சு? பேசாம இருக்க மாட்டீங்க? இப்பதான் பயான் கேட்கிற நேரத்தில் அப்படியே வேகமா அது என்ன சூரா முஹம்மதுல வரும் நினைக்கிறேன். நான் சொல்றான், இந்த மறுமையை நம்பாத கூட்டம் இருக்கு பாருங்க, அவங்க எப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு மறுமையை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அது ஆயத்து சொல்றேன் கவனிங்க சார், சரியா? அல்லதீன யகுலூன வயத்தமத்தஊன கமா தஅகுலுல் அன்ஆம். என்ன ஆயத்து எடுங்க, அது எந்த சூரா அது? அல்லாஹ் சொல்றான், சாப்பிடுவாங்க, சுகம் அனுபவிப்பாங்க, இதுதாங்க அவங்களுக்கு வாழ்க்கையை, வேற ஒன்றுமே இருக்காது. அல்லாஹ்வின் அடியார்களே, என் அன்பிற்குரிய சமூக மக்களே, நாம் மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள். எதற்காக? நமக்கு சாப்பாடு இருக்கிறது. எங்கே இருக்கிறது? சொர்க்கத்திலே. அல்லாஹு தஆலா வகை வகையான உணவுகளை கொடுப்பான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலஹ்மி தைரி மிம்மா யஷ்தஹூன் வஃபாகிஹத்தின் மிம்மா யதഖய்யரூன். விரும்பிய பழங்கள், விரும்பிய பறவைகளின் மாமிசங்கள் எல்லாம் அங்கே நமக்கு மறுமையில் இருக்கிறது. இந்த துன்யாவில் எதற்காக வந்தோம்? அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டு வந்திருக்கின்றோம். ரப்பிடத்திலே
ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டு வந்திருக்கின்றோம். அந்த ஒப்பந்தத்திற்காக இங்கே வாழ வேண்டும். சரி, விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மானுடைய வேத வசனங்களை நமக்கு கொடுத்தார்கள். அத ஸைத் இப்னு சாபித்தை பற்றி சொன்ன, திரும்ப போயிடுவோம் சீக்கிரமா. ஸைத் இப்னு சாபித் குர்ஆனுக்காகவே வாழ்ந்தவர். அதை சொல்லும்போது தான் நான் சொன்னேன், நம்ம சாப்பாட்டுக்காக வாழ்ந்த. உங்களை சொல்ல என்ன சொல்கிறேன்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மடியில் தலை வச்சு படுத்திருந்தாங்க. அவங்க மடியில் தலை வச்சு படுத்திருந்தாங்க. வஹி இறங்கிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி தூக்கத்திலும் இறங்கும். வஹி இறங்குகிறது என்பதை சஹாபாக்கள் எப்படி அறிவார்கள் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெற்றி வேர்க்க ஆரம்பிச்சிடும். அப்படியே மணி மணியாக மாதுளை படுத்து தூவிய மாதிரி அப்படியே மணி மணியாக வேர்க்க. அந்த வேர்வை அவ்வளவு நறுமணமாக இருக்கும் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதமான தூதர். அனஸ் சொல்லுகின்றார், ரசூலுல்லாஹின் கரத்தை விட மென்மையான ஒரு பட்டை நான் தொட்டதில்லை, ரசூலுல்லாஹின் நறுமணத்தை விட வேறு ஒரு சிறந்த நறுமணத்தை நான் நுகர்ந்ததில்லை என்று. அவர்கள் உடலே மனம் கவழக்கூடியது. அப்பேற்பட்ட அற்புதமான தூதர். மனிதர், ஆனால் மனிதர்களிலேயே மனிதர்களுடைய தன்மைகளிலிருந்து அப்பாற்பட்ட மகத்தான ஒரு தூதர். அல்லாஹ் அவர்களை அவர்கள் விரும்பியபடி உருவாக்கினான். அழகு, அவர்களுடைய உடல் வாகு எல்லாம் அப்பேற்பட்ட மகத்தான தூதர். அவர்களை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒரு சஹாபி வந்தார், ஜாபிர் இப்னு அப்துல்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பௌர்ணமி அன்று அப்படியே சிகப்புல கோடு போட்ட நீல அங்கியை போட்டுக்கொண்டு அப்படியே அந்த மஸ்ஜித் நபவியுடைய முத்தத்தில் நடக்கிறாங்க. அந்த சஹாபி வந்தவர் பார்த்தாரு, இப்படி சந்திரனை பார்க்கிறாரு, ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாரு, சந்திரனை பார்க்கிறாரு, ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாரு. பிறகு சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்திலே என் கண் பார்வையிலே இந்த சந்திரனை விட நீங்கள் தான் அழகாக இருக்கின்றீர்கள் என்று மிகைப்படுத்தி சொல்லவில்லை, உண்மையை சொன்னார்கள். அப்பேற்பட்ட தூதர், மகத்தான தூதர். ஸைத் இப்னு சாபித் படுத்திருந்தாங்க, உட்கார்ந்துருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலையில், அவங்களுடைய மடியில் தலை வைத்து படுத்திருந்தார்கள். வஹி இறங்குது. இறங்கி முடிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் தெளிவடைகிறது. சொல்கிறார்கள், ஸைத், அந்த வஹியின் அழுத்தத்தால் எனது தொடை பிளந்து விடும் என்று நினைத்தேன். அப்பேற்பட்ட அழுத்தம். ஒவ்வொரு வசனத்திற்கும் இந்த அழுத்தத்தை நம்முடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக தாங்கினார்கள் என்றால் அவர்களின் அந்த தியாகத்தை கொஞ்சம் நினைத்து பார்த்தீர்களா? அப்பேற்பட்ட இந்த வேதம் இன்று நமக்கு இவ்வளவு இலகுவாக கிடைத்திருக்கிறதே. அதை ஓதுகிறோமா? அதை சிந்திக்கிறோமா? அதை உச்சரிப்போடு சரியாக ஓத படித்திருக்கிறோமா? பழகி இருக்கிறோமா? எத்தனை சூறாக்களை நாம் மனனம் செய்திருக்கின்றோம்? அதனுடைய பொருள்களை, கருத்துக்களை, அதனுடைய செய்திகளை நாம் உணர்ந்திருக்கின்றோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் எல்லாம் துரோகிகளா இல்லையா? லா தഖூனுல்லாஹ வர்ரசூல் வதഖூனு அமானாத்திக்கும், அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யாதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு துரோகம் செய்யாதீர்கள். இன்று நம்முடைய வீடுகளில் குர்ஆன் அதிகம் படிக்கப்படுகிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் அதிகம் படிக்கப்படுகிறதா? வெட்கமாக இல்லை நமக்கு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத, காண்பிக்காத, செய்து காட்டாத, வழிமுறைப்படுத்தாத அத்தனை சடங்குகளை செய்து மார்க்கத்தை அதோடு முடித்து விட்டோம். சடங்குகள் இல்லாத மார்க்கத்தில் சடங்குகள், சம்பிரதாயங்கள் இல்லாத மார்க்கத்தில் சம்பிரதாயங்கள், வணக்க வழிபாடுகளும் கல்வியும் ஞானமும் சமூக பணிகளும் அறப்பணிகளும் மார்க்க பணிகளும் மனித பணிகளும் சமூக சீர்திருத்தங்களும் நிறைந்த மார்க்கத்தை கொண்ட சமூகம் இவற்றையெல்லாம் இன்று மறந்துவிட்டது. ஏன் வாழ்கிறோம் என்பதையும் அறியவில்லை, எதற்காக இங்கே வந்தோம் என்பதையும் அறியவில்லை, இந்த வேதம் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் புரியவில்லை. தொழுகை சடங்காக தொழப்படுகிறது. சிலர் பயந்து கொண்டு தொழுகிறார்கள். தொழுலன்னா அல்லாஹ் தூக்கி நரகத்தில் போட்டுருவாங்க. சிலர் தொழுதுட்டா வியாபாரம் நல்லா நடக்கும், தொழுதுட்டா பிரச்சனை இருக்காது,
சிலர் தொழுதா கொஞ்சம் மன அமைதியா இருக்கு, தொழுதா மனசுக்கு ராகத்தா இருக்கு. என் சகோதரர்களே சகோதரிகளே, தொழுகையில் இதுவும் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை, இதுவும் இருக்கிறது. இதற்கு மேல் தொழுகையில் அல்லாஹ்வுடைய நெருக்கம், சம்பாஷணை இருக்கிறது. உங்களது ரப்பிடத்தில் நீங்கள் பேசப் போகிறீர்கள். இதா காமல் அப்து யுஸல்லி யுனாஜி ரப்பஹு, ரப்பிடத்தில் அப்படியே நெருக்கமாகி விட போகிறீர்கள். எனவே தான் தொழக்கூடியவங்களுக்கு முன்னாடி யாரும் குறுக்க போக கூடாது. ஏன்? அவன் யாருக்கு முன்னாடி இருக்கான்? ரப்புக்கு முன்னாடி ரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறான், அந்த ரஹ்மானோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ரப்பு கேட்கிறான். இந்த தொழுகை உங்களை மூமினாக்க வேண்டும், உங்களை முஸ்லிமாக்க வேண்டும், உங்களை முத்தகி இறையச்சம் உள்ளவனாக ஆக்க வேண்டும். இந்த தொழுகை உங்களை நீதவனாக ஆக்க வேண்டும், நேர்மையாளனாக ஆக்க வேண்டும், உண்மையாளனாக ஆக்க வேண்டும், உங்களை உங்களது கெட்ட குணத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். தொழுவுறீங்க போய் சொல்றீங்க, தொழுவுறீங்க ஏமாத்துறீங்க, தொழுவுறீங்க மோசடி சொல்றீங்க, தொழுவுறீங்க மற்றவங்களுக்கு தொந்தரவு தரீங்க. என்னங்க தொழுகை இது? யாருக்காக தொழுகை? யாருக்காக தொழுகை? தொழுது விட்டு கணவனோடு சண்டை, வீட்டில் உள்ளவர்களோடு சண்டை, தாய் தந்தையோடு சண்டை, தொழிலிலே வியாபாரத்திலே நேர்மை இல்லை, சமூக அக்கறை இல்லை, தான் தோன்றித்தனமான வாழ்க்கை. தொழுது விட்டால் போதுமா? எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு விடுமா? என்ன ஒரு தப்பான அளவுகோல்! இந்த தொழுகை நம்மை திருத்த வேண்டும். நமது தப்புகளை எல்லாம் சீரணித்துக் கொள்வதற்காக அல்ல தொழுகை. ஞாயிற்றுக்கிழமைகளிலே சென்று கதை சொல்லிவிட்டு மன்னிப்பு வாங்கிட்டு வரக்கூடிய மார்க்கம் அல்ல நம்முடைய மார்க்கம். திருந்தாதவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், திருந்தியவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். கட்டுப்பாட்டை விரும்பக்கூடிய மார்க்கம். என் அன்பிற்குரிய சமூக மக்களே, இன்று இந்த நம்முடைய சிறுமிகள் குர்ஆனை மனனம் செய்து அவர்களை வாழ்த்தும் போது, அவர்களுக்கு அந்த சனதை கொடுக்கும் பொழுது, அவர்கள் அந்த சனதை பெறும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய உஸ்தாத் கூட சொன்னார்கள் பாலஸ்தீனத்தை பற்றி. எல்லாம் குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையிலும் இரவு பகலாக குர்ஆன் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. உலக சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கும் பொழுது இந்த குர்ஆனுடைய சக்தியை கொண்டு உலகத்தையே எதிர்க்க துணிந்து நிற்கிறார்கள். நமது முஸ்லிம் மக்களுடைய துரோகத்தால் தான் அவர்கள் இன்று அந்த இஸ்ரேலுக்கு முன்னால் போரிலே வெற்றி பெற முடியவில்லை. அவ்வளவுதான். தோற்றது யார்? அவர்கள் தோற்கவில்லை, அவர்களை எதிர்த்த படைகள் தோற்றுவிட்டன. இனி நாம் இவர்களை எதுவும் செய்ய முடியாது, இறங்கி விடுவோம் என்று. எத்தனை உயிரிழப்புகள்! அவர்களது நகரமே சின்னாபின்னமாக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுடைய ஈமானை, அவர்களுடைய யக்கீனை யாரும் குலைக்க முடியவில்லை. குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர எங்களுக்கு எதுவும் நடக்காது. அல்லாஹ்விடத்திலே ஷஹீதாக செல்வதை விட வேறு நற்பாக்கியம் எங்களுக்கு இல்லை. ஒரு முஃமினுடைய யக்கீனை, ஒரு சஹாபியுடைய ஈமானை, ஒரு சஹாபிய பெண்மணியுடைய யக்கீனை அந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். குர்ஆன் குர்ஆன். இன்னொரு பக்கம் என் அன்பிற்குரிய சமுதாய மக்களே, வெறும் வாசகங்களை மனப்பாடம் செய்வதோடு நின்றுவிடக் கூடாது. இந்த குர்ஆன் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றது உலக மக்களுக்கெல்லாம். ذَلِكَ هُدَى اللَّهِ يَهْدِي بِهِ مَن يَشَاءُ إِنَّ الْهُدَى هُدَى اللَّهِ. உலக மக்கள் எல்லோருக்குமான நேர்வழி. இன் ஹுவ இல்லா ذِكْرٌ لِلْعَالَمِينَ. அகில உலக மக்களுக்கெல்லாம் உபதேசம் இது. وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُدَّكِرٍ. உலக மக்களை இந்த குர்ஆனின் பக்கம் அழைக்க வேண்டும், இந்த குர்ஆனின் நேர்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும், இந்த குர்ஆனின் இறை வழிபாட்டின் பக்கம் அழைக்க வேண்டும், இந்த குர்ஆனின் நீதம் நேர்மையின் பக்கம் அழைக்க வேண்டும். இந்த வேதத்தை பூட்டி வைத்து விடாதீர்கள், மூடி வைத்து விடாதீர்கள். உங்களுக்குள் இந்த வேதத்தை முடக்கி விடாதீர்கள். நாளை மறுமையிலே உங்களுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம்
முன்பு சொன்னதை போன்று மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த குர்ஆனை பற்றி பிடிக்கும் போது அல்லாஹ்வுடைய புனித நகரம் அந்த மக்காவோடு நாம் நெருக்கமாக இருக்கின்றோம். ஏன்? ரப்போடு நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தால். மதீனாவோடு நெருக்கமாக இருக்கின்றோம். காரணம் ஏன்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உள்ளத்தால் அவர்களை நேசிப்பதின் மூலமாக, அவர்களை நம்பிக்கை கொள்வதின் மூலமாக நாம் அவர்களோடு நெருக்கமாக இருக்கின்றோம். இதைத்தான் அந்த சூரா அல் ஜும்ஆவிலே அல்லாஹ் குறிப்பிட்டார். ரசூலுல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுப்பார், ஓதுவார், பரிசுத்தப்படுத்துவார் உம்மி மக்களுக்கு என்று சொல்லிவிட்டு கவனியுங்கள். அலிப்சா, அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். நான் கொஞ்சம் வீக்கான ஆளு, வேற யாராவது பேசினா நான் கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுவேன். அதனால தான் இப்படி சொல்றேன், நீங்களாம் கோச்சிக்காதீங்க. இதான் நான் கடைசியாக முடிக்க போறேன், பயப்படாதீங்க. அலிப்சா, வ ஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றா, இந்த அரபுகள் மட்டுமா? இந்த முஹம்மதை பார்க்காத ஒரு பெரும் கூட்டம் பின்னால் வரும். அவர்களுக்கும் இவர் தூதர். அவர்கள் இப்போது இல்லை, ஆனால் இவர்களை நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய மகத்தான அருள் அல்லாஹ் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், நான் என் சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் என் சகோதரர்களை என்னமா சொன்னாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களது சகோதரர்கள் இல்லையா? சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள். என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் யார் தெரியுமா? எனக்கு பின்னால் வருவார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் என்னை நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் என்னை எப்படி நேசிப்பார்கள் தெரியுமா? தங்களது சொத்து சுகம் பிள்ளைகள் அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு என்னை பார்த்தால் போதும் என்று எனக்காக இயங்குவார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த அன்பு நம்மிடத்திலே இருக்குமேயானால் சடங்குகளில் மார்க்கத்தை கொண்டாட மாட்டோம். மார்க்க சட்டங்களை, ஒழுக்கங்களை பின்பற்றுவதை கொண்டு, பரப்புவதை கொண்டு, எடுத்து சொல்வதை கொண்டு இந்த மார்க்கத்தை தூக்கி பிடிப்போம், இந்த மார்க்கத்தை கொண்டாடுவோம். ஆகவே நண்பிற்குரிய சமுதாய மக்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு பொறுப்பான மார்க்கத்தை கொடுத்தான், ஹிதாயத்துடைய மார்க்கத்தை கொடுத்தான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழி, அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழி, சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழி. நாளை மறுமையிலே நம்முடைய அமல்களின் ஏடுகள் வலது கையிலே கொடுக்கப்படுவதற்கான வழி, நாளை மறுமையிலே சிராத் மேலே கடப்பதற்கான இலகுவான பாதை இந்த அல்லாஹ்வுடைய ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற